ஹலோ மக்களே வணக்கம். பிக் பாஸ் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சீசன் 8 ஆரம்பிக்க போகுது வருகிற அக்டோபர்லேருந்து. ஸோ இப்போவே பிக் பாஸ் ஃபேன்ஸ்லாம் ரெடி ஆகிட்டாங்க. உங்களுக்கே தெரியும் இந்த மந்தில் வந்து யாரெல்லாம் வரப்போகிறாங்க, யாரெல்லாம் வந்து கண்டஸ்டன்ட் ஆக போகிறாங்க அப்படின்னு ரூமர்ஸ்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி பல நியூஸ் வந்துட்டுருக்கோம். இப்போ அந்த மாதிரி நியூஸ் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டே வந்திருக்கு. அந்த லிஸ்ட்டை தான் உங்கள் முன்னாடி நீங்கள் பார்க்குறீங்க. இதில் ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் வந்து பேரே தெரில எனக்கு. உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இவர் இருக்கார் பார்த்தீங்கன்னா டிடிஎஃப். இந்த பயப்புள்ள வந்து பிக் பாஸ் வந்தால் எப்படி இருக்கும் இவர் சும்மா. ஆனால் ஒரு விஷயங்க, இவன் பிக் பாஸ் வந்தானா கண்டிப்பாக ஜெயிலுக்கு போகாமல் அட்லீஸ்ட் ஒரு 100 நாள் இருந்தானா இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பயப்புள்ள வெளியே இருந்தாலே ஏதாவது பண்ணி என்ன சொல்கிறது சனியை வந்து இழுத்து வச்சுட்டு வருது. என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ பார்த்தியா அதை பேன் பண்ணால் இதை பண்ணுவேன், இதை பேன் பண்ணால் அது ஏதோ இது பண்ணிகிட்டு இருக்காங்க, ஸ்லைடரை வச்சு இதை பண்ணிகிட்டு இருக்கான். இந்தமாரி பல அட்டகாசம் பயங்கரமான ஒரு நாட்டி பாயாக இருக்கான் இவன். ஆனால் இவனுக்கு கூட நல்ல ஒரு ஃபேன் குரூப் இருக்குங்க. இந்த 2K கிட்ஸ். இந்த 2K கிட்ஸ் தெரியும்ல, இவன் இந்த மாதிரி ஆளுக்கு வந்து டெவலப் பண்ணி விட்டது இந்த 2K கிட்ஸ் தான். இவனுக்கு வேறு பொழப்பு இல்லை. இந்த மாதிரி ஆட்களை டெவலப் பண்ணுறதுனால 2K கிட்ஸோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக 2K கிட்ஸ் வந்து டிடிஎஃப் வாசனுக்கு வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி நிறையா இருக்குது இந்த லிஸ்ட்டில். உங்களுக்கு யார் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதேமாதிரி வந்து நம்ம மாக்காப்பா கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். முக்கியமாக அந்த ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, எல்லாருக்கும் பெரியவங்களுக்குலாம் பிடிக்கும். ஸோ எனக்கே கொஞ்சம் பிடிக்கும் மாக்காப்பா ஆக்சுவலாக. ஆனால் அவர்லாம் எதுக்கு வரணும், அவர் மாதிரி நல்ல பேர் இருக்குது. ஏன்னா பிக் பாஸே இந்த மாதிரி ஒரு சண்டை போட்டு அந்த மாதிரி ஷோ வந்து அவர் பேரை கெடுத்துக்க போகிறேன்னு நினைக்கிறேன். பட் மாக்காப்பா இதெல்லாம் ரூமர்ஸ் தாங்க அட் எண்ட் ஆஃப் தி டே. ஸோ மாக்காப்பா அப்புறம் பூனம் பாஜ்வா உங்களுக்கே தெரியும் ஆக்ட்ரஸ்ஸு. ஸோ அவங்க வராங்க. ஸோ எல்லாத்துலேயும் ஒரு இந்த மாதிரி ஒரு கிளாமர் ஆர்டிஸ்ட்டை கூட்டு வந்துடுறாங்களே, மும்தாஜ் அந்த மாதிரி. அதே மாதிரி நிறையா யங்ஸ்டர்ஸும் கொண்டு வராங்க. அதே மாதிரி இந்த டிடிஎஃபோட கேர்ள் ஃப்ரெண்ட் உங்களுக்கே தெரியும், அது யாருன்னு குக்குத் கோமாளியில் வந்திருக்கு. ஓகேங்களா. அப்புறம் ஆக்டர் ரஞ்சித் இந்த லேட்டஸ்ட்டாக இன்டர்வியூ கொடுத்து ஏதோ ஜாதி ஏதோ கருத்து சொல்லி ஏதோ பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருந்தாலும். ஸோ இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்ஷியான ஒரு கேரக்டரும் கூப்பிட்டு வராங்க. அப்புறம் நிறைய இந்த குக்குத் கோமாளி வர இந்த காமெடியன்ஸும் கூப்பிட்டு வராங்க. அப்புறம் இந்த விஜய் ஆனந்தின்னு இருக்குது தெரியுமா, அவங்களே கூப்பிட்டு வராங்க. ஸோ தெரிலங்க யாரெல்லாம் வரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அமலா சாஜின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் பயங்கர ஃபேமஸ்ஸு. நான் அவ்வளோ பார்த்ததில்ல, பட் நிறைய யங்ஸ்டர்ஸ் அகேன் 2K கிட்ஸ்லாம் பயங்கர அட்ராக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் ரியாஸ் கானோட ஒய்ஃப் வந்தான்னு நினைக்கிறேன் ஒரு சீசன். கரெக்ட் எந்த சீசன் தான் வந்து போச்சு எனக்கு. ஸோ ரியாஸ் கானும் வர மாதிரி இருக்கார். ரியாஸ் கான் உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஃபேமஸ் அவர். அப்புறம் அந்த சீரியல் நடித்த அந்த ஆக்டர் இன்னொன்று ஆக்டர் அவரும் வந்து வர மாதிரி இருக்க போல இருக்குது. எல்லோரும் ஃபேம் தேடி வராங்க. ஆனால் இருக்கிற ஃபேமையும் கெடுத்து தான் போவாங்க பிக் பாஸ் முடிச்சதுக்கப்புறம். ஏன்னா அது அவ்வளோ டாக்ஸிக்காக இருக்கும், உங்களுக்கே தெரியும். இல்லை 24 ஹவர்ஸ்னு போட்டு கழுத்த இருப்பாங்க. அது ஒன்று இருக்குது. அதேமாதிரி குரேஷியும் வந்து நல்ல ஃபேன் அவருக்கு இருக்குது. நல்லா ஆனால் அந்தாலும் வந்து நல்லா காமெடி பண்ணுவாங்க. உண்மையிலே காமெடி சென்ஸ் நல்லா இருக்க ஒரு ஆர்டிஸ்ட்னா அவர். ஸோ கண்டிப்பாக குரேஷி அவரும் வராரு. ஸோ இந்த மாதிரி வந்து இன்னொன்று கண்டிப்பாக நிறையா யூடியூபர்ஸு இந்த விஜய் டிவி ப்ராடக்ட்டு அந்த மாதிரி நிறையா மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் தாங்க. அப்புறம் ஒரு கிளாமர் ஹீரோயின், அப்புறம் 2-3 யங்ஸ்டர்ஸ், அப்புறம் இன்ஸ்டாகிராம் ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரியே அந்த ஃபார்மெட்டை மாற்ற மாட்டாங்க போல இருக்குது. இன்னொன்று புதுசாக வந்து நம்ம பிக் பாஸ் ஹோஸ்ட்டை மாற்றிட்டாங்க. கமல் சார் வரமாட்டார், உங்களுக்கு தெரியும். மோஸ்ட் ப்ராப்ளம் என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் சேதுபதி சொல்கிறாங்க. ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா கமல் பார்த்து நம்மளுக்கு பழகி போச்சு. ஏன்னா போன சீசனில் கமலையே வந்து இந்த பிக் பாஸ் ஃபேன்ஸ்லாம் போட்டு அடித்தாங்க. ஸோ அதனால் அவர் போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். ஸோ எனிவே காய்ஸ், பிக் பாஸ் ஃபேன்ஸ் உங்களுக்கு இந்த கண்டஸ்டன்ஸ் யார் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.